ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டோம். நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரிப்புக்கு போவாங்க. அங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அங்க தான் பூஜாவுக்கு தன்னுடைய சோல்மேட் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீவா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த மாரி அப்படின்னா உங்களுக்கு யார பிடிக்கும்? ஐ மீன் அவங்க லைஃப்ல யாராச்சும் இருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டில எல்லாமே கேட்டுட்ருப்பாங்க. அதுவும் பாதியில நிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ பூஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. இவங்க "இல்ல நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. அவங்களும் பாய் சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போவாங்க. வீட்டுக்குள்ள போனதும் அவங்க அம்மா ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதையும் கண்டுக்க மாட்டாங்க. அவ்ளோ ஹாப்பியா அப்படியே காத்துல பறக்கிற பட்டாம்பூச்சி மாரி, சும்மா சல்லுன்னு அவங்களுடைய ரூமுக்கு பறந்து போவாங்க. அவ்ளோ ஹாப்பியா போவாங்க. அவங்க அம்மாவுக்கும், அவங்க அப்பாவுக்கும் ஃபேஸ பார்த்துட்டு, "என்ன நம்ம பொண்ணு இவ்ளோ ஹாப்பியா இருந்தா நான் பார்த்ததே இல்லையே! ரொம்ப சந்தோஷமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. "ஆமாங்க, நான் கூட பார்த்ததில்ல" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. எனிவேஸ் ஹாப்பியா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும், அவங்க அம்மாவும் ம். நமக்கு அவளோட சந்தோஷம் தவிர வேற என்னங்க வேணும்? அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. கரெக்ட்டு தான். சரிடி, நீ சோறு போட்டா நான் சாப்பிட்டு கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அப்பா, ஓ! சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிஃபன் வைப்பாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா, சரி ஓகே பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ பூஜாக்காக அவங்க அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிடுறதுக்கு வரவே மாட்டாங்க. இவங்க போய் ரூம் பெல் அடிப்பாங்க. சொல்லுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரலையாடி? அப்படின்னு கேட்பாங்க. "அம்மா ஒரு 10 மினிட்ஸ்மா ரெடி ஆயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்ளோனஸ் இருக்கும். அவ்ளோ ஹாப்பி. ஹாப்பில இருக்கும்போது எல்லாருடைய ஃபேஸுமே டபுள் மடங்கா நல்லா பிரைட்டா இருக்கும். ஸோ அதே பிரைட்னஸ் அவங்க அம்மாவுடைய அவங்க அம்மா வந்து பூஜாவோட ஃபேஸ்ல பார்ப்பாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, "என்னடி இவ்ளோ ஹாப்பியா இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். "ஒண்ணும் இல்லம்மா, சும்மா வெக்கேஷன் போனோம் இல்லையா? ஸோ அதான் கொஞ்சம் ரிலாக்ஸு, ஹாப்பியா இருக்கேன்ம்மா" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ! அவ்ளோதானா?" அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அவ்ளோதான்" அப்படிம்பாங்க. "நெஜமாலுமேவா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஏம்மா இவ்ளோ கேள்வி கேட்குற? நிஜமா தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லுவாங்க. சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, "ஓகேம்மா, பாய்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி போயிட்டு வா" அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க பூஜா. அப்புறம் என்ன நெனைப்பாங்கன்னு தெரியல. டக்குன்னு பின்னாடி வந்து, "அம்மா" அப்படிம்பாங்க. "என்னடி? இங்க வா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "விஷயமா? என்னடி?" அப்படி சொல்லிட்டு, "காது குடும்மா" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. காது குடுப்பாங்க. "சொல்லுடி" அப்படி சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு கன்னத்துல ஒரு அழகா ஒரு குட்டியா ஒரு முத்தம் வச்சுட்டு, "பாய்மா" அப்படி சொல்லிட்டு போவாங்க. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். "என்ன இவ பாய் கூட சரியா சொல்ல மாட்டா. அரைகுறையா சொல்லிட்டு போவா. இன்னைக்கு என்னடான்னா முத்தமெல்லாம் வச்சுட்டு போறா. என்னவா இருக்கும்?" அப்படின்ட்டு அவங்க அம்மா யோசிப்பாங்க. சரி ஓகே. அவங்க பொண்ண அவங்களுக்கு ஹாப்பியா பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ, அதனால அவங்க அம்மா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கிச்சன் ரூமுக்கு போயிடுவாங்க. இவங்க காலேஜ்க்கு வருவாங்க. காலேஜ்க்கு வந்ததும் ஒரே ட்ரீம்ல இருப்பாங்க. நம்மளுடைய பூஜா பயங்கர ட்ரீம்ல இருப்பாங்க. அ ஃபர்ஸ்ட் ஹவர் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா, பூஜா ஜன்னல் ஓரத்துல தானே உட்காந்துருப்பாங்க. ஸோ, அந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆளு ஜீவா வந்து வருவாங்க. ஜீவா வரத இவங்க பார்த்துட்டு உடனே, "ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு கேட்காது. "ஜீவா" அப்படிம்பாங்க. கேட்காது. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா கத்துவாங்க. உடனே ஸ்டாஃப் பார்த்துட்டு, "பூஜா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. "சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. "கெட் அவுட்" அப்படிம்பாங்க. "சார் கெட் அவுட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களும் ஹாப்பியா வெளில போயிடுவாங்க. வெளில போயிட்டு அவங்க ராம் இருந்துட்டு, "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடுவாங்க. ஓடிட்டு பின்னாடி பூஜா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4, 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிளாஸ்மேட்டோட வெளில போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது இவங்க டைரக்ட்டா உள்ள புகுந்து, "ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்புவாங்க. "ஹே ஹாய் என்ன கிளாஸ் எவ்வளோ கிளாஸ் இல்லாம எங்க சுத்திட்டு இருக்க?" ஒரு போரிங் கிளாஸ். அதான் கட் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்படியே கிளாஸ கட்டிட்டே இரு, கட் அடிச்சுக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு மொத்தமா அரியர்ஸா வைக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏம்மா இப்ப என்ன வெளில வந்துட்டு எங்க சுத்த போற? அன்னைக்கு தானே சொன்னேன் எங்கேயும் வெளில சுத்தாத அப்படின்ட்டு." "இல்ல செம்ம போர் ஜீவா. அது மட்டும் இல்லாம நீ இப்படி போறத பார்த்தேன்னா, அதான் வந்துட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. "இப்ப என்ன எங்க கூட வரப்போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஆ உனக்கு ஓகேனா கேன் ஐ ஜாயின் யூ?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஜாயின் பண்ணிக்கலாமே" அப்படி சொல்லுவாங்க.
ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஜன்னல் வழியா ராம் கிட்ட கத்துட்டு இருப்பாங்க. ராம்க்கு ஒரு பாய் பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு இருப்பாங்க. இப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்பாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அப்படியே ரவுண்டிங் அவங்களுக்கு நம்மளோட ஜீவா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க காலேஜில் தான் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு இல்லையா, அதுக்கான வேண்டிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சிட்டு இருப்பாங்க. நம்மளோட பூஜாவும் அங்கே போனதுனால அவங்களும் வந்துட்டு அதை எடு இது எடு அதை பண்ணு இதை பண்ணு அப்படி சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. பூஜாவும் சலிக்காம ஜீவாஸோட எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஜீவா அப்போ பூஜாவை பார்ப்பாங்க. அந்த டயர்ட்னஸ் அவளுக்குள்ள இருந்தாலுமே ஆனால் எல்லா வேலையும் ஜீவாஸோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க சலிக்காம. அந்த சலிப்புத்தன்மை இல்லாமல் அவங்க சொல்றதெல்லாம் செய்யறது பார்க்கும்போது ஜீவாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இவன் இவ்வளோ வேலை செய்கிறா, எதுக்காக இவ இவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க பூஜாவை. அப்போது என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஜீவா இந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவா வந்து மெய் மறந்து அவங்க அந்த களைப்பில் டயர்டில் நோ சொல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜீவா இருந்துட்டு அந்த பக்கம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஜீவா கிட்ட ஒன்று கொடுத்துட்டு ஜீவா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்ன எங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு என்ன ஜீவா புதுசா நம்ம டீம்ல அதுவும் பூஜாவை சேர்த்துருக்க, என்ன விஷயம்? ஒரு விஷயம் இல்லை, வரேன்னு சொன்னா அதனால சேர்த்துக்கிட்டேன். வரேன்னு சொன்னா சேர்த்துக்கிட்டேன் ஓகே, ஆனால் அவளையே பார்த்துட்டு இருக்கிறியே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சேச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியா ஜீவா, நான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நிஜமாலுமே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே இருந்தாலும் சந்தோஷமா இல்லைனாலும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருந்தாலுமே இப்போ ஜீவாவுடைய ஒரு பார்வை பூஜா மேலதான் இருக்கும். சரி ஓகே ஓகே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர டயர்டாயிடுவாங்க. அப்போ உடனே ஜீவா இருந்துட்டு சரி ஓகே நீ எதுவும் பண்ணணும்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை ஜீவா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் நான் தான் சொல்கிறேன்ல நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா நம்ம போய் ஒரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் டீ சாப்பிட்டு இருப்பாங்க. டீ சாப்பிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பூஜாக்கு மட்டும் ஸ்பெஷலாக 2 பிஸ்கெட்டு அப்புறம் 2 பிஸ்கெட்டோட சேர்த்து வேறு ஏதாவது ஸ்நாக்ஸு சமோசா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஜீவா அது மட்டும் கொடுக்கும்போது மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்டா சாரி ஜீவா, நாங்களும் பசியில் தான் இருக்கோம், நாங்களும் களைப்பில் தான் இருக்கோம், ஆனால் பூஜாவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைடா ரொம்ப டயர்டாக இருக்கா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லுவாங்க. அப்படியா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிதான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே எங்களுக்கும் பசிக்குது, எங்களுக்கும் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னடா வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜீவா வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பூஜாவுக்கு ஒரே ஸ்மைலு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த கிண்டல் அடிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஜீவா அக்கறையெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பூஜா ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்களா. பூஜா சிரிக்காத, இவங்க ஆல்ரெடி என்ன பயங்கரமாக ஓட்டுறாங்க, நீ வேற சிரிச்சேன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீங்கள் சிரிக்கிறதுனால நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேய் அப்படிம்பாங்க. ஓகே ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த அவர் வந்துடும். நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு போ பூஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்கள போக சொன்னதும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் போக சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கஷ்டமாக இருக்கும் பூஜாவுக்கு. இப்போ வந்து அந்த கஷ்டத்தில் அவங்கள பார்க்கும்போது அந்த ஒரு செகண்ட் 2 பேரும் அவங்க இருந்து நான் போகணுமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அவங்க ஃபீலிங். ஜீவாவுக்கும் அவங்கள அனுப்புறதுல மனசு இருக்காது. ஆனால் இருந்தாலும் கிளாஸ் போகணுங்கள ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவும் கிளம்பிடுவாங்க. போனதுக்கப்புறம் ராம் கேட்பாங்க. ஏண்டி இதுதான் சாக்குன்னு 2 ஹவர் கட் அடிச்சிட்டல நீ அப்படி சொல்லுவாங்க. ஆமாம் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேற எங்கே போவேன், ஜீவா கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் ஆகலை, சும்மா அவ கூட ஃப்ரெண்டாக பார்த்துட்ருக்கேன், மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல
பார்ப்போம் போக போக ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஆ ம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஜீவாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் அகைன் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே தெரியாமல் பூஜா அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. பூஜாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சிருவாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்குற. பூஜாவை கிளாஸ்க்கு போக சொல்லிட்டேன் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏய் இல்லடா இவ்வளோ நேரம் அவ பேரை வச்சு கூப்பிட்டுட்டு இருந்தால அதனால அப்படி வந்துருச்சு. ஓ அப்படி ஆஹா இருக்கலாம் இருக்கலாம். இவ்வளோ நேரம் கூப்பிட்டுடா நம்ம பேர் வருஷக்கணக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு நாள் எப்படி மறந்து கூப்பிடலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. டேய் நீ வேற கம்மன் ஏறுடா ரொம்ப நல்ல பொண்ணுடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமா ஆமா நல்ல பொண்ணு தான் நல்ல பொண்ணா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஓகேப்பா உங்க பர்சனலா நாங்க தலையிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டான்ஸ் கல்ச்சுரலுக்காக ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அங்கே போவாங்க. அப்போது சிங்கிள் டான்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாட்டுக்கு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் யாரு ஐ மீன் சிங்கிள் டான்ஸ்னா சிங்கிள் பர்சன் இல்லை போத் பர்சன் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்போ இருந்துக்கிட்டு அவங்கள அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சீனியர்ஸ் எல்லாம் இருந்துட்டு ஒருத்தவங்க விஜயகாந்த் சாங்ஸ் ஒன்று ஆடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஒய் நாட் டெஃபினெட்லி நம்ம தலைவர் பாட்டு போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே எந்த சாங் ஆடலாம் அவரது நிறைய சாங் நல்லாயிருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் எல்லாமே ஹிந்தி சாங்ஸ் கல்ச்சுரல் சாங்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பெருசாக பசங்களுடைய பூஸ்டப் ஏற்றுற மாதிரி எந்த சாங்கும் இல்லை. ஸோ பசங்களோட பூஸ்டப் ஏற்றுற மாதிரி ஒரு ஒரு பேரை விட்டு டான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் சொல்லுவாங்க. பூஜாவும் எனக்கும் பெட்டர் ஐடியாவாக தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு மிங்கிள் ஆகி ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. சரி ஓகே பேர் யாருன்னு யோசி சாங்ஸ் யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பேர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அண்டு சாங்ஸ் கூட ரெடி தான். பேர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்லுவாங்க. ஏய் நீ யாருன்னு சொல்லு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லுவாங்க. நான் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சொல்லுவாங்க. அதான் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேச வேணாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஷாக் ஆகும். அதெல்லாம் முடியாது நானும் டான்ஸில் சேர்ந்துக்க மாட்டேன். ஜீவா நீ ரொம்ப நல்லா ஆடுவ சூப்பராக ஆடுவ அப்புறம் ஏன் டான்ஸ் பண்ண வர மாட்டேங்க. என்னாலாம் முடியாதுடா அப்படி சொல்லுங்க. நம்ம கல்ச்சுரல் ஜீவா ப்ளீஸ் ஜீவா நீ கலந்துக்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைடா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி சொல்லுவாங்க. ஜீவா ப்ளீஸ் எங்களுக்காக ஒரே ஒரு டான்ஸ் தானே ப்ளீஸ் ஜீவா. எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குடா நானும் ஸ்டேஜில் ஆனால் இதெல்லாம் யாரை பார்த்து வைக்கும் ஒரு சாங்ஸ்லாம் இங்கே ஒன்றும் குடிமொழிக்க போகாது ப்ளீஸ் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ சரி ஓகே என்னோட பேர் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யாரு நம்மளோட பூஜா தான் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடணும். என்னது நாங்கள் 2 பேருமா டேய் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஜீவா இருந்துட்டு பூஜாவை பார்ப்பாங்க. பூஜா இருந்துட்டு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஜீவா பார்ப்பாங்க. சீரியஸா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஷுவரா அதுவும் எந்த மாதிரி சாங்குன்னு நீ கேட்டல அப்படி சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம் நான் ரெடி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜீவாவுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். என்ன நல்லா முறைச்சு பாப்பா இப்போ என்னடான்னா பூஸ்டப் ஏற்றுற மாதிரி ஒரு சாங்குக்கெல்லாம் ஓகே சொல்கிறாளே அப்படி சொல்லிட்டு சரி ஓகே டான்ஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் என்ன சாங்க்கு அப்படி சொல்லுவாங்க. அது என்ன சாங் அப்படின்னா நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க வேறு யாருமே இருக்க மாட்டீங்க. காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப சிம்பிளான காஸ்டியூம் தான் அப்படி சொல்லுவாங்க. சரிப்பா சாங் என்னன்னு சொல்லு அப்படி சொல்லுவாங்க. சாங்கு என்ன சாங்கு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராகம் இழுப்பாங்க. டேய் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்டதும் சொல்லுங்க எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் விஜயகாந்த் சாங் வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை அந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேய் அதெல்லாம் முடியாது போட அந்த சாங்ஸ்க்கெல்லாம் ஆட முடியாது. ஏன் ஏன் அந்த சாங்க்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா அதுலலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியெல்லாம் வரும் என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜீவா. டேய் சாங் தானடா விளையாட போகிறீங்க நீங்கள் 2 பேரும் என்ன ஒன்றாவா இருக்க போகிறீங்க ஜஸ்ட்டு ஒரு டான்ஸு இதெல்லாம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் அவளுக்கும் எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ பேசாத ஜீவா பூஜா உனக்கு ஓகேவா இந்த சாங் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஓகே தான்
நம்ம பூஜாக்கு தான் இந்த மாதிரி சான்ஸ் எப்படா கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்போ எப்படி அவங்க வேணான்னு சொல்லுவாங்க? உடனே பூஜா இருந்துட்டு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம், ஜஸ்ட் டான்ஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், டான்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவா இருந்துட்டு, இங்கே பாரு பூஜா, இது கொஞ்சம் சாங் எப்படி இருக்கும் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும், கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, டான்ஸ் பண்ணுறதுல என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணான்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கே ப்ராப்ளம் இல்லாதப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம், நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, டான்ஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து இந்த டான்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜீவாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பூஜா வந்து அந்த டான்ஸ் பண்ணும்போது டச் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பூஜா இருந்துக்கிட்டு, இங்கே பார், இது பூஜாவாக நினைக்காத, ஜஸ்ட் ஒரு டான்ஸ், இந்த டான்ஸில் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஆடு ப்ளீஸ் ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுவாங்க. பூஜா, இல்லை எனக்கு சாரி ஜீவா, இல்லை எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்து, இங்கே பாருடா, இங்கே பாரு ஜீவா, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது, இந்த 2 டேஸில் அரேஞ்ச் பண்ணுறங்கிறது முடியாத காரியம், சான்ஸே கிடையாது. ஸோ நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இதுக்கு ப்ரிப்பேர் இருக்க, நல்லா இருக்கும் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராக்டிஸில் அப்போ சின்ன சின்னதாக நம்மளோட ஜீவாவோடைய ஹேண்ட் டச் வந்து பூஜாவுக்கு நடக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன ஹேண்ட் டச்சில் பூஜாவுக்கு அப்படியே பூஸ்டப் பயங்கரமாக கொடுத்த மாதிரி இருக்கும். கரண்ட் ஷாக் அப்பப்போ ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஃபுல் மூடில் இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஃபுல் பாசத்தையும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பாங்க. அதனால சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவங்க பக்கத்தில் வர்றது, அவங்க கையை பிடிச்சி சுழட்டி அவங்க ஷோல்டரில் சாய விடுறது, 2 பேரும் அந்த ஷோல்டரில் சாயும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை, அந்த ஐ கான்டாக்ட் எல்லாமே பூஜா சைட்லேருந்து பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. இந்த ஜீவாய் சைடு எல்லாமே சொதப்பலாக இருக்கும். அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஜீவா உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லு, நீ டான்ஸ் தான் நல்லா ஆடுவல, பூஜா பர்ஃபெக்டாக கொடுக்குறா, உனக்கு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை, ஜஸ்ட் அக்செப்ட் தானே பண்ண போகிற, நீயா கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் உனக்கு புரிய மாட்டேங்குதுடா, அவளோட பார்வையை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன என்ன ஜீவா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி தனித்தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. பூஜா அந்த டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்களே, ஸோ ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்க, தண்ணி குடிச்சிட்டு. இங்கே இருந்துட்டு, நிஜமாடா அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவா. என்ன ஜீவா, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கிடையாது, நீ எத்தனை பேர் கூட ஆடி இருக்க, இன்னும் எவ்வளோ ரொமான்டிக்கெல்லாம் ஆடி இருக்க, இதென்ன உனக்கு பெருசா அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ, மற்றவங்களோட ஹை கான்டாக்ட் எல்லாம் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு, பூஜாவோட ஹை கான்டாக்ட் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஜீவா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியலடா, அவ நார்மலா பாக்குறது மாதிரி இல்ல, அந்த ஹை கான்டாக்ட் ஏதோ சொல்ல வருது, அந்த ஹை கான்டாக்ட் கொடுக்குற அந்த இல்லடா, என்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவளோட அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குடா அப்படி சொல்லுவாங்க. பவர்ஃபுல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு பூஜாவை திரும்பி பார்ப்பாங்க. பூஜா பார்ப்பாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களும் பக்கத்துல போய் பார்ப்பாங்க, தூரத்துல இருந்து பார்ப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறமேட்டு ஒன்றும் இல்லை சிவா, நீ சொன்ன மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடா, இல்லடா அவளுடைய பார்வை நார்மலாவே இல்லடா, என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியலடா, சொன்ன புரிஞ்சுக்கோங்கடா அப்படி. இங்க பாரு ஜீவா, அதெல்லாம் முடியாது, நீ தான் ஹேண்டில் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபைனலா முடிச்சிடுவாங்க. ஜீவாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பூஜாவுக்கு ஒரு சைடு செம்ம ஹாப்பி. பிகாஸ் அவங்க 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 சைட்ல இருந்து சின்ன சின்ன டச்சு, சின்ன சின்ன ஹை கான்டாக்ட், ஸோ இது எல்லாமே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு, ஐ மீன் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கே வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிடுவாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பூஜா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட தானே போவாங்க. இந்த வாட்டி ஜீவா தான் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்ன பூஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேன் ஐ ஜாயின் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய், நான் இந்த பக்கம் போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் போகிற வழியில ட்ராப் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், அங்கேருந்து உனக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்கள அவங்க கூட சேர்ந்துக்கோ ப்ளீஸ் ஜீவா அப்படின்னு சொல்லி இல்லை உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் தான் போவாங்க. ஸோ சைக்கிளில் போகும்போது பூஜா வந்துட்டு சைக்கிளில் ஜீவா ஜீவா ஓடிட்டு போவாங்க. பூஜா வந்து அவங்க பேக் சைடில் உட்காருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக இருப்பாங்க. அப்புறம் பூஜா இருந்துக்கிட்டு மெதுவாக அவங்களோட ஹிப்பில் கை போடுவாங்க. ஜீவாவுடைய ஹிப்பில் ஜீவாவோட ஹிப்பில் கை போட்டதும் டக்குன்னு பிரேக் பிடிச்சிருவாங்க. பிரேக் பிடிச்சதும் டக்குன்னு அவங்க மேலே மோதிடுவாங்க. அவங்க இப்போ கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிடுவாங்க. டைட்டாக பிடிச்சதும் என்னாச்சு ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க பேலன்ஸ்க்காக பிடிச்சிருக்காங்களா இல்லை எப்படி அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இல்லை நீ கை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீ இங்கே கை பிடிச்சிட்டு இருந்தா என்னால் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு எனக்கு பேலன்ஸுக்கு எதுவுமே இல்லை. நான் எங்கேயாவது விழுந்துட்டேன்னா ஏய் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி விழுவ? அதெல்லாம் விழமாட்டேன். சைக்கிள் கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டுவேன். இல்லை ஜீவா எனக்கு பயமாக இருக்கு. நான் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமான்னு சொல்ல முடியல. என்ன நடக்குதுங்கிறத சொல்ல முடியல. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல அப்படி இல்ல. கொஞ்சம் என்ன? கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. நீ புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சாஃப்ட்டா அவங்க கைய வந்து அவங்களோட ஸ்டொமக்ல வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டொமக்ல அந்த சாஃப்ட்டா இருக்கிறது பூஜாவுக்கு எங்கேயோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சாரி ஜீவாவுக்கு. ஆல்ரெடி அவங்க குடுத்த ஐ கான்டாக்ட்லயே கொஞ்சம் டேமேஜ் ஆயிருப்பாங்க. டேமேஜ்னா அந்த மாரி இல்ல, வீக் ஆயிருப்பாங்க. அகைன் இந்த டச்சிங்லலாம் அவங்க இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிடுவாங்க. அந்த பயத்துல அவங்க இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு போய் கொஞ்சம் தூரம் போவாங்க. போனதுக்கப்புறம் பூஜா இருந்துகிட்டு, "ஏய் நிறுத்து, 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 நிறுத்துன்னு" சொல்லுவாங்க. "ஏய் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கு குல்ஃபி வேணும்னு" கேட்பாங்க. "குல்ஃபி வேணுமா?" அப்படிம்பாங்க. "ஆமா குல்ஃபி வேணும். ப்ளீஸ் வாங்கி தா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குல்ஃபி சாப்பிடுவாங்க. நம்ம பூஜா எப்படி சாப்பிடுவாங்கன்னா, கையெல்லாம் ஒழுவும் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடவே தெரியாம சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ஜீவா கர்ச்சீஃப் எடுத்து, "என்ன இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு தொடச்செல்லாம் விடுவாங்க. தொடச்சி விடும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் குடுப்பாங்க. குடுத்ததும், "இப்படியெல்லாம் சாப்பிடாத, கை கிளம்புற சின்ன குழந்தை மாரி சாப்பிட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, தொடச்சி விட்டுட்டு, "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஸோ சைக்கிள்ல கிளம்பும்போது 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு கான்வர்சேஷனும் இருக்காது. சைலண்ட்டா போவாங்க. அவங்க போற பக்கத்து ஸ்ட்ரீட்லயே சரி எ நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். நான் வீட்ல விட்டுட்டே போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல பரவால்ல. நான் இங்கேருந்து நடந்து போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா எடுத்து அவங்க வீட்லயே இறக்கி விட்டுட்டு, பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது அப்பா! சாமி! என்னடா இது? அவ கண்ணுல என்ன இருக்குன்னே தெரியல. பார்க்குற பார்வையே டோட்டலி ம்ஹ்ம். நான் இன்னுமா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா அவகிட்ட இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்த பார்வைக்கு இப்போ பார்க்குற பார்வைக்கும் நெறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டே ஜீவா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாடா, பாய் பாய் அண்ட் சி யூ.